ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ பின்னாடி வந்து கட்டுத்தார எழுதாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு வந்திருந்தேன். வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் தாங்க முடியாமல் நம்ம கோழியில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூளையில் போய் செட் ஆயிடுச்சு. அது ஏன் அந்த இடத்துல மூளையில் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே தண்ணி பைப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிக்கிறது, கண்ணுக்குடி தண்ணி வைக்கலாம், அங்கே தான் பிடிப்போம். அங்கேருந்து கீழே சிந்துற தண்ணி பார்த்தீங்கன்னா சிந்தி அந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் போய் அங்கே போய் படுத்துக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பானில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இவரை மறைச்சிருச்சு வான்கோழி. தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கலாம்னு. ஸோ அந்த கோழிகளுக்கு காவல் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வான்கோழிங்க. ஸோ அந்த கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிராய்லர் கோழி தான், அதாவது கலர் கோழி. பிராய்லர் கோழியும் கட்ட தெரில, அந்த வெள்ளையெல்லாம் பிராய்லரு, இந்த வெள்ளை வித் பிளாக் என்னன்னு தெரில. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் கலர் கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்தது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இங்கே இடத்த விட்டால் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துடும். ஸோ வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா கூண்டு அடைச்சி வச்சுருவேன். அது ஃபுல்லாக இல்லை, ஒரு 15-20 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுருவேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காக்கா பாய்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க.